ஸோ காய்ஸ் எல்லாருமே மெயின் ஈவெண்ட் பார்த்துருப்பீங்க. ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா போன வாரம் வந்து பங்கை அடித்ததை பற்றி பேசுறதுக்காக இன்றைக்கி ப்ரொமோட் கட் பண்ணுறதுக்காக வந்திருப்பார். மேடிசன் ஸ்கொயர் கார்டு நியூயார்க் எக்னாலஜ் மீ அப்படின்னு சொல்லிட்டு சரி அடுத்து ஏதாவது பேச போகிறாருன்னு பார்த்தா அந்த இடத்துக்கு சிஎம் பாங்க வந்துட்டார். சரி ஃபேஸ் டு ஃபேஸ் ஏதோ ஒரு செக்மெண்ட் பேச போகிறாங்கன்னு பார்த்தா பங்கு வரும்போதே கொலை வழியில் வராருங்க. வரும்போதே பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் அடிக்கிறதுக்குன்னே வராரு போல இருக்குது. ரெண்டு பேருமே மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க, மாறி மாறி சண்டை போட்டுக்கிறாங்க. அப்புறமா என்ன செக்யூரிட்டி கார்டெலாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா சண்டை போடுறதை தடுத்து நிறுத்தணும்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து நிறுத்தலான்னு பார்த்தாலும் பங்கு கொலவரித்தனமாக இருக்கார். ஏண்டா போன வாரம் என்னையே கமெண்ட்ரி ஸ்டேஷனில் தூக்கி போட்ட கிளவன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறமா ஒன்று சும்மா விட முடியாதுன்னு சொல்லிட்டு அடிக்க போகிறாரு. இப்போது ரோமன் ரெயின்ஸ் வந்து பங்கு ஸ்பியர் போடும்போது எல்லா செக்யூரிட்டி கார்டும் தடுத்து நிறுத்தி அதை பிரித்து விட்டாங்க. அதே மாதிரி லாஸ்ட் வீக் வந்து அந்த டேபிளுக்கு மேலே பைப்லைன் போட்டுருப்பார்ல, அதே மாதிரி போடலான்னு பார்க்கும்போதும் அதையும் பார்த்தீங்கன்னா தடுத்து நிறுத்திட்டாங்க. ஆனால் ஒரு செக்யூரிட்டியை பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் வந்து ஸ்பியர் போட்டார். அதனால் அந்த செக்யூரிட்டியை வந்து எல்லாருமே பார்த்துட்டு இருக்கும்போது பங்கு இதை அட்வான்டேஜாக எடுத்துகிட்டு கரெக்டாக ரோமன் ரெயின்ஸ்க்கு ஜிடிஎஸ் போட்டார். ஜிடிஎஸ் போட்டது மட்டும் இல்லாமல் பங்கு பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் லாஸ்ட் வீக் வந்து அந்த கமெண்ட்ரி டேபிள் மேலே தூக்கி எறிஞ்சிருப்பார்ல, அதே மாதிரி ரோமன் ரெயின்ஸை இன்றைக்கி கமெண்ட்ரி டேபிள் மேலே தூக்கி எறிஞ்சிருக்காரு. எரிஞ்சிட்டு ரோமன் ரெயின்ஸை பார்த்து ரசிகர்கள் எல்லாருமே ரோமன் ரெயின்ஸ் அப்படின்னு பாடுவாங்கள்ல, இப்போ ஒன்றை பார்த்து எல்லாருமே பாடிட்டு ரோமன் ரெயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொலவரி தினத்தில் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸை அட்டாக் பண்ணியிருக்காரு. போன வாரம் ரோமன் ரெயின்ஸ் அடித்ததுக்கு பழி வாங்கிட்டார் பங்கு. இதை பற்றி நான் உங்கள்கிட்ட கற்றுக்கலாம் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பார்க்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.